அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபெட்டு மாஸ்பெட் அனலைசிஸில் ப்ரீவியஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வீடியோ எல்லாமே லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்கள் அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A FET is a better chopper than BJT. A FET is a better chopper than a BJT because பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லோயர் ஆஃப்செட் வோல்டேஜ், ஹையர் சீரியஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ், லோயர் இன்புட் கரண்ட், ஹையர் இன்புட் இம்பிடன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோயர் ஆஃப்செட் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. கேஸ்கேட் கனெக்ஷன், டார்லிங்டன் கனெக்ஷன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஸ்கேடு நம்மளுக்கு சீரியஸ் கனெக்ஷன். ஓகேவா, கேஸ்கேடு நம்மளுக்கு சீரியஸ் கனெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஏ சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கோடு கனெக்ஷன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப் அண்ட் டவுனில் கனெக்ட் ஆகிருக்கும், ரெண்டு தான் பேரலாக இதை மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேஸ்கோடு கனெக்ஷன். டார்லிங்டன் பேர்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெர்மினலோட அவுட்புட் எம்மிட்டர் எடுத்துகிட்டு அல்லது இப்போ ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோர்ஸை எடுத்து அடுத்து அதோட இன்னும் அடுத்த டெர்மினல் பாருங்கள். சோர்ஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே உள்ள ட்ரெயின், கீழே உள்ள சோர்ஸு கேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததோட இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுக்கு என்னது பார்த்தீங்க அப்படின்னா டார்லிங்டன் கனெக்ஷன். ஓகேவா, இதான் டார்லிங்டன் கனெக்ஷன். அடுத்து பேரலல் கனெக்ஷன் நம்மளுக்கு தெரியும். நார்மலாக நம்மளுக்கு மல்டி வைப்ரேட்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அது என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன். ஓகேவா. ஸோ அடுத்து இது அப்போ அந்த சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், இன் a MOS transistor the gate source input impedance பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 ஆன்சரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட் சோர்ஸ் இன்புட் இம்பிடன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா higher than the input impedance of BJT, higher than the input impedance of JFET. ஓகேவா, இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் பிஜேடியோட இன்புட் இம்பிடன்ஸோட அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஃபெட்டோட இன்புட் இம்பிடன்ஸோட அதிகமாக இருக்கும். அதான் மோஸ்ட் டிரான்சிஸ்டர், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டர். ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் 4வது ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், இன் CMOS amplifier when compared to an N-channel MOSFET has the advantage of a CMOS amplifier when compared to an N-channel MOSFET has the advantage of பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா lower current drain from the power supply thereby less dissipation. ஓகேவா, lower current drain from the power supply. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் அட்வான்டேஜ் லெஸ் டிசிபேஷன் நடக்குது. ஓகேவா. the voltage gain of given common source JFET amplifier depends on its the voltage gain of given common source JFET amplifier depends on the பார்த்தீங்க அப்படி நம்மளுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஓகேவா, காமன் சோர்ஸு JFET ஆம்பிளிஃபையர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதோட வோல்டேஜ் கெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு CMOS இன்வெர்ட்டர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இட் கம்பைன்ஸ் N சேனல் P சேனல் மாஸ் டிரான்சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பைனரி 1 இன்புட் போத் டிரான்சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் பைனரி 0 இன்புட் போத் டிரான்சிஸ்டர் ஆன் சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா whatever is the state of input one transistor is on while other is off அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது
கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் இன்புட் என்னவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒன் டிரான்சிஸ்டர் வந்து ஆனாக இருக்கும், இன்னொரு டிரான்சிஸ்டர் ஆஃபாக இருக்கும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோம் ஃபார் பைனரி ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸில் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இட் கம்பைன்ஸ் அண்ட் என் சேனல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பி சேனல் மாஸ் டிரான்சிஸ்டர். இட் கம்பைன்ஸ் அண்ட் என் சேனல் அண்ட் பி சேனல் மாஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு என்ன கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்து த செல்ஃப் பயாஸ் டெக்னிக் used for JFET cannot be used for establishing an operating point for the enhancement MOSFET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் பயாஸ் டெக்னிக்கு JFETல யூஸ் பண்ணக்கூடியது cannot be used for establishing an operating point for the enhancement MOSFET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட ரீசன் the voltage drop across RS is such that it reverse biases the gate. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் பயாஸ் டெக்னிக் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இது தவறானது. ஓகேவா. நமக்கு ரெண்டாவது கொடுத்துருக்குதான் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் RS is such that it reverse biases the gate. இதுதான் நம்மளுக்கு கரெக்டானது. ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபால்ஸு, நம்மளுக்கு ஆர் வந்து தான் என்னது ட்ரூ. ஓகேவா. அடுத்து ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் பாருங்கள். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் RS required to self bias an n channel JFET with VP is equal to minus 10 volt, IDSS is equal to minus 40 volt, VGSQ is equal to minus 5 volt அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் வேல்யூ ஆஃப் RS அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு RS பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் VGS divided by IDS. ஓகேவா. divided by IDS. ஸோ இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் IDS கண்டுபிடிக்கணும். ஸோ IDS is equal to ஃபார்முலா IDSS 1 minus VGS by VP whole square. 1 minus VGS by VP whole square. இதில் பார்த்தீங்க அப்படின்னா IDS is equal to ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 40 IDSS நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க 40 மில்லி ஆம்பியர். 1 minus VGS பார்த்தீங்க அப்படின்னா minus 5 volt. minus 5 divided by VP எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க minus 10. ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 1 minus 1 by 2. ஓகேவா. 40 1 minus 1 by 2 whole square. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minus 1. ஸோ 1ல் பார்த்தீங்கன்னா பாதி தான் நம்மளுக்கு ஆஃப் ஸ்கொயர் 1/4 வரும் 1/4. ஸோ இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா 10 மில்லி ஆம்பியர். ஓகேவா. 10 மில்லி ஆம்பியர் தான் நம்மளுக்கு என்னது IDS. ஓகேவா. இப்போ இந்த கொடுத்துருக்குற ஃபார்முலாவில் மேலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள் RS is equal to minus VGS by IDS. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் மைனஸ் VGS. இதில் பார்த்தீங்க அப்படின்னா minus 5. ஸோ பாருங்கள். ஸோ நம்மளுக்கு RS is equal to minus 5 divided by கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது 10 மில்லி ஆம்பியர் 10 into 10 power minus 3. ஓகேவா. 10 power minus 3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 500 ஓம். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 500 ஓம். இதான் நம்மளுக்கு RS. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. 500 ஓம்.
ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராப்ளம். அடுத்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் என்ன கேட்டுக்கிறான்னு பாருங்கள். For the circuit shown below, if GM is equal to 3 into 10 power minus 3, ஓகேவா, and RS is equal to 3000 ohm, then what is the value of R0 அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் R0 என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதான் கேட்டுக்கிறாங்க. R0க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் இருந்து 1/GM plus 1/RS. ஓகே, 1/GM plus 1/RS. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 1/GMக்கு வந்து 3 into 10 power minus 3 plus 1/3000. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆயிரும். 1/9 ப்ளஸ், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 + 1 இன்ட்ரு 3000, மேலே 3000 ஆயிரும். ஓகேவா? ஸோ 1/, இந்த 3 0வும் 10 power minus 3 கேன்சல் ஆகிரும். 1/9 + 1 இன்ட்ரு 3000 மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ 3000/10 இருக்கும். இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு 300 Ω கிடைக்கும். ஓகே, 300 Ω இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து 1 மார்க் தான். வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜேஃபெட் கேஸ்கேட் ஆம்பிளிஃபையர்? வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜேஃபெட் கேஸ்கேட் ஆம்பிளிஃபையரோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஹை வோல்டேஜ் கெயின். ஓகேவா? ஹை வோல்டேஜ் கெயின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் எஃபெக்ட் காமன் சோர்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ்? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் சிஐ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ சிஐ இஸ் ஈக்குவல் டு சிஜிஎஸ் ப்ளஸ் 1 minus AV ஹோல் ப்ராக்கெட் சிஜிடி. ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து the drain capacitance of the junction FET is 2 picofarad, assuming a common source voltage gain 20 volt. What is the input capacitance due to Miller effect அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. due to Miller effect. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் டியூ டு மில்லர் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 minus AV CDG. ஓகேவா? 1 minus AV CDG. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus -20. ஸோ அப்போ 1 + 20 இன்ட்ரு 2 picofarad. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 21 × 2 42 picofarad தான் நம்மளுக்கு எனக்கு இன்புட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஆன்சர் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் ஃபார் MOSFET காமன் சோர்ஸ் amplifier? GM is mutual conductance and RD is load resistance at the drain அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டுருக்குறாங்க மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா AV is equal to GM RD வோல்டேஜ். AV is equal to GM RD தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் VP, pinch of voltage VP is equal to +6 volt for a P channel JFET. If VGS is equal to +2 volt, what is the value of VDS கேட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியானது. VDS is equal to VGS plus VP. VGS plus VP. Okay, VDS is equal to VGS plus
விபி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 + 6 நம்மளுக்கு என்னது +8 வோல்ட். ஸோ ஆன்சர் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் த டிவைஸ் அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்கண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிவைஸோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்புட் வோல்டேஜ். கரண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்புட் வோல்டேஜ் டிவைஸ் அவுட்புட்டு. அடுத்து which of the following are the characteristics of which of the following are the characteristics of JFET. which of the following are the characteristics of JFET கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸு. ஹை இன்புட் இம்பிடன்ஸ் உண்டு, குட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி உண்டு. ஓகேவா, குட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி உண்டு. ஹை கரண்ட் கெயின் கிடையாது. மோர் நாய்ஸி தான் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும், டிஎன்இபி டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு, இன்னும் நிறைய டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.